இப்போது அடுத்த நிகழ்வு தொடங்குகிறது. 96 வெண்பா மரபு கவிதைகள். தலைமை நல்லாசிரியர் சே ராஜேந்திரன், நூலாசிரியர் கவிஞர் சேதுபாலா, நெல்லை நகரம். திறனாய்வாளர் தூய தமிழ் பற்றாளர் கவிஞர் நா ஜெயபாலன் அவர்கள். இந்த நிகழ்வினுடைய அன்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், 3:22க்குள்ளே முடிச்சு கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும். ஆமாம். இப்போது தலைமை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்கிறார் நல்லாசிரியர் சே ராஜேந்திரன் அவர்கள் தலைமையுரையாற்ற வருகை தருகின்றார்கள். தென்னன் பொறுப்பிடை செந்தமிழ் நாட்டிடை கண்ணலிடை 3 கனியிடை தேனிடை மன்றல் உரையிடை இன்பத் தமிழென்று காண் என்று என் தமிழெண்ணையை வணங்கி மகிழ்கின்றேன். கலை பதிப்பகம் கலைஞர் பதிப்பகம், கலை பதிப்பகம் கலைஞர் பதிப்பகம். அதன் கலை பதிப்பகத்தினுடைய நிறுவனரும் தீந்தமிழ் இலக்கியம் படைக்கின்ற படைப்பாளியாக பாப்பாக்குடி என்கிற ஊருக்கு பெருமை சேர்க்கிற அருமை அண்ணன் பாப்பாக்குடி ரா செல்வமணி அவர்கள் திறனாய்வு திருவிழாவை நெல்லை நகரிலே நடத்தி கொண்டிருப்பது பெருமகிழ்ச்சி வருகிறது. ஐயா பாப்பாக்குடி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை அழகாக அணி சேர்க்கின்ற அழகழகாய் வார்த்தைகளை கொண்டு இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஐயா கணபதி சுப்பிரமணிய அவர்கள் நல்லாசிரியர், கவிஞர், சிந்தனையாளர் என எண்ணற்ற பெயர்களுக்குரியவர். பாப்பாக்குடியார் அவர்களின் இரட்டையராக இருக்கிறார்கள், நெல்லையின் இரட்டையராக திகழ்கிறார். ஐயா அவர்களை வணங்குகிறேன். அருமையான ஒரு விழா, நெல்லையில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் திருவிழாவை எங்களுடைய அண்ணன் பாப்பாக்குடியார் முன்னெடுத்திருக்கிறார். நூல் திறனாய்வு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நூட்கள் இருக்கலாம், ஆனால் இங்கே நூல்களின் திறனாய்வை மிகப்பெரிய ஒரு மாநாடாகவே நடத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பணி. எல்லாரும் கேட்குறாங்க, திறனாய்வு திருவிழாவா என்று. ஆம், திறனாய்வு திருவிழாதான். நெல்லை நகருக்கு வாருங்கள். பாப்பாக்குடிங்கிற ஊரினுடைய புகழை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காகவே நெல்லைக்கு வந்தாலும் பாப்பாக்குடி ஊரைத்தான் பெருமையாக சொல்லுகிறார். பாப்பாக்குடியாருங்கிற ஊரை பெறுவது, தன் பேரில் பெறுவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் அந்த ஊரை தன் பேரோடு அடக்கி கொண்டேரையா அண்ணன் அவர்களே வணக்கம். இந்த விழா ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னா செல்வம் வேணுங்க. இன்னும் சிறப்பாக இருக்குன்னா மணி காசு பணம் தொட்டு மணி. அண்ணன் பேரில் செல்வமும் இருக்குது, மணியும் இருக்குது. அப்புறம் எப்படி இந்த விழா சிறக்காமல் இருக்கும்? அதனால்தான் மிகச் சிறப்பான இந்த விழாவை அண்ணன் அரங்கேற்றுகிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, நெல்லையில் எவ்வளவோ நிகழ்வு நடக்கிறது, ஆனால் பாப்பாக்குடியார் கலந்து கொண்டால் அந்த நிகழ்வுக்கென்றே தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது, பொன்னாடையும் பொக்கிசங்களும் அதிக கிடைக்கும் என்பார்கள். உண்மைதான். எந்த விழா எடுத்துக்கொண்டாலும் எளிமையாக நடத்தி அண்ணன் பழகியதே இல்லை. எல்லா விழாவையும் இதுவரை யாரும் பார்க்காத உருவாக ஒவ்வொரு விழாவையும் யார் தோற்கடிப்பார் என்றால் செல்வமணி அண்ணன் தான் தோற்கடிப்பார். அவர் நடத்திய விழாவை அவர் தான் தோற்கடிக்க முடியும். முன்பு நடத்திய விழாவை விட அடுத்து நடத்துகிற விழாவை அதைவிட அழகாக நடத்துகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அண்ணன் கொண்டிருக்கிறார். அண்ணன் கரும்புதான், கட்டி வைரம்தான். எத்தனை தமிழில் அழகான அடைமொழி இருக்கிறதோ அத்தனை மொழிகளுக்கும் சொன்னாலும் முத்தான சிரிப்பை மட்டும், புன்னகையை மட்டும் உயர்த்து செல்கிற அண்ணன் பாப்பாக்குடியார் நடத்துகிற இந்த விழா, எனக்கோ ஜாக்டோஜியனுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி தென்காசியில் நான் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி 10 மணிக்குன்ட்டாங்க. பாப்பாக்குடியார்ன்ட்ட 2:30 மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டேனே, என்ன செய்யலான்னு படபடுத்து கொண்டிருந்தேன். முதல்ல என்னை பேச விடுங்கய்யா, எல்லாரும் பேசிட்டு வாங்க, நான் உடனடியாக நெல்லை கிளம்ப வேண்டும்னு. எப்போ பார்த்தாலும் நெல்லைங்கில எல்லாருக்கும் இயக்கமாக இருக்கும். எனக்கு இலக்கியமும் ஒரு கண்ணாக இருக்கிறது. பாப்பாக்குடியார் அண்ணன் அழைத்து நான் போகாமல் இருக்க முடியாதுன்னு வேகமாக வந்தேன். விழா அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு நடத்திய விழாவும்தான் திறனாய்வாளர்களுக்கு பாராட்டும் பரிசுமா. அப்பா, அதனால்தான் இங்கே திறனாய்வாளருக்கு பெருங்கூட்டம் திரண்டிருக்கிறது. உண்மையிலே இதில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு திறனாளர்களும் தன்னை மெருகேற்றி வருகிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய நூல்களை, நீங்கள் அந்த நூலை தேடி படிக்க வேண்டுமில்ல, எல்லா நூலையும் படித்து கொண்டு திறனாய்வாளர் அதனுடைய சாராம்சத்தை அழகாக சொல்லியிருக்கிறார். 96 வெண்பா இருக்கிறார்கள். என்னுடைய அவையில் இருக்கிற நூல் பாருங்கள், 96 நம்ம அழகாக சொல்லுவோம், அதை 96 வெண்பாவாக சொல்லுகிறார். திறனாய்வு நடத்துபவர் யார்? திருவள்ளுவர் பேரவையினுடைய தலைவர், தூய தமிழ் பற்றாளர்
ஐயா ஜெயபாலன் என்கிற பேர் உண்மையிலே பாருங்கள், அவரும் ஒரு வெற்றியாளர் தான். என் அவைக்கே மிகச்சிறந்த வெற்றியை படைக்கும் போல ஜெயபாலன் என்கிற அவர்கள்தான் இந்த திறனாய்வு செய்கிறார். ஒரு நூலை திறனாய்வு செய்ய வேண்டும் என்றால் திறனாய்வாளர் மிகச்சிறந்தவராக இருக்க வேண்டும். நான் பார்த்தேன், ஐயா அந்த வெண்பா நூலை கொடுங்களே, ஒரு முறை பார்த்து எடுத்தாருன்னு சொன்ன உடனே அப்பொழுது கூட எங்கள் திறனாய்வாளர் அந்த நூலிலே திறன் எடுத்து கொண்டிருந்தார், நூலை படியெடுத்து கொண்டிருக்கிறார். எந்த வெண்பா இதில் சிறப்பாக இருக்கிறது என்று பார்த்தேன். அப்படிப்பட்ட வெண்பா இந்த நூலை படைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் நூல் படிக்க முடியாது, நூலை படிக்க முடியும். ஆனால் வெண்பா படைக்க வேண்டும் என்றால் அது மிக மிக அரிது. எல்லோரும் எழுதுகிறார்கள் புதுக்கவிதை, ஆனால் நான் மட்டும் எழுதுகிறேன் மரபு கவிதை என்று நெல்லை சேதுபாலா அவர்கள் ஒரு மரபு கவிதையாக அதை படைத்திருக்கிறார். அருமையாக இருக்கிறது மரபு கவிதை என்று. இந்த மரபு கவிதை நூலை யார் நூலாய்வு திறனாய்வு செய்யலாம் என்றால் மரபு தெரிந்தவர் மட்டுமே நூலாய்வு திற முடியும் என்பதனால் தான் சிறந்த ஒரு திறனாய்வாளரை எங்கள் ஜெயபாலன் இருந்திருக்கிறாங்க. இப்படி இருவரும் இந்த நூலாய்வு செய்கிறார்கள். நூலுக்கு நான் தலைமை வகிக்கிறேன். அடியனுக்கு இந்த தலைமை வகிக்கின்ற இந்த பணியை தந்த என் அண்ணன் செல்வமணி ஐயா அவர்கள் செல்வ மணியாக என்றும் திகழ்வார்கள். இதைப்போல் இன்னும் பல்வேறு விழாக்கள் இந்த விழாவில் நடக்க வேண்டும். அண்ணன் பேரும் புகழும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. தொடர்ந்து திறனாய்வாளர், தூய தமிழ் பற்றாளர், திருநெல்வேலியில் திருவள்ளுவர் பேரவை என்கிற அந்த நகரத்தில் உள்ள திருவள்ளுவர் பேரவை அமைத்து திருக்குறள் வகுப்பு, சதுரங்க வகுப்பு, அப்புறம் மரபு கவிதையே சொல்லிக் கொடுக்காப்புல. வாழ்க்கையில் எவனுமே சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஆனால் உண்மையிலே தமிழுக்கு தொண்டு செய்கிற துறைதோறும் தொண்டு செய்கிற தூயவர், தூய தமிழ் பற்றாளர் ஜெயபாலன் வருகை தருகின்றார். நீதித்துறை ஓய்வு பெற்றோர் சங்கத்துடைய மாநில பொறுப்பாளர். என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களே, உங்களையெல்லாம் வணங்கி வாழ்த்தி என் உரையை துவங்குகின்றேன். என்னுடைய இந்த திறனாய்வு நேரத்தில் கனகசுப்ரமணியன் ஐயாவுக்கு அதிகமான வேலை இருக்காது. ஏன்னா அவர் பக்கத்தில் வந்துன்னா நம்ம கைகால் நடுங்கும். அதுக்கு முன்னாலே நான் நிறுத்திடுவேன். ஒரு அழகான நிகழ்வு. இதை வடிவு அமைத்திருப்பவர் யார் என்றால் அவர் கருப்பிலே உருவம், கரும்பிலே இதயம் கொண்டவர் என் பாசத்திற்குரிய பாப்பாக்குடியார். ஒரு திறனாய்வு என்பதை திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையின் சார்பாக நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு நூலை எடுத்து செய்கின்ற அந்த 12 நிகழ்வுகளை இவர் ஒரே மேடையில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் அழைத்து செய்திருக்கின்றார் என்றால் உண்மையிலே தமிழுக்காக இவர் ஆற்றுகின்ற பணி உயர்வானது தான். ஏனென்றால் அவர் வேறு ஒரு இதுக்கு போகலை, தமிழை எடுத்து ஒரு நூல் திறனாய்வு செய்யப்படுவது எதற்கு? படைத்தவனையும் படைப்புகளையும் நாம் அடுத்தவர்கள் அறிவதற்காக. அதைத்தான் இந்த திறனாய்வு அரங்கம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன் பேசிய அத்துணை பெருமக்களும் மிக மிக அழகாக அருமையாக தங்களுடைய திறமைகளை எல்லாம் காட்டினார்கள். தம்பி வள்ளி சர்மலிங்கம் கூட பக்கத்தில் நண்பர் நிற்கும்போது கூட தான் எடுத்த இதை இன்னும் முழுமையாக சொல்லி முடிக்கவில்லையே என்று தான் அவர் ஆதங்கப்பட்டாரே தவிர போக சொன்னதுக்காக அவர் வருத்தப்படலை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக நம்முடைய இன்றைய நாள் கவிஞர்களுடைய பார்வையிலே பெரும்பாலும் இந்த சமூகத்தினுடைய பார்வைகள் பதியம் செய்யப்படுவதற்கு பதிலாக அல்லது குறைவாக காதல் என்ற ஒற்றை சொல்தான் எங்கும் வியாபித்திருக்கின்றது. அதைத்தான் இன்றைய கவிஞர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எந்த புத்தகங்களையும் ஆனந்த விகடனையும் குமுதம் கூட கொஞ்சம் மாறிட்டுது. ஆனந்த விகடன் குமுதம் தாண்டி மற்ற பத்திரிகைகளுக்குள்ளே வந்து பாருங்கள், காதல் தான் அதிகமாக அங்கே கால் பாய்ச்சி நிற்கின்றது. ஆக அந்த நிலையில் இருந்து சற்று மாறுபட்ட நிலையில் ஒரு இளைஞர், ஒரு மென்பொறியாளர், ஒரு வெண்பாக்களை எழுதுகிறார் என்றாலே, இன்றைக்கி நான் வெண்பா எழுதுனா 50 வயசுக்கு மேலே தான் மரபு தெரிந்து எழுத தொடங்கினேன். ஆனால் ஒரு 37 வயது இளைஞர்
வெண்பா எழுத வந்திருக்கின்றார் என்றால் தமிழ்பால் அவர் கொண்ட காதல், தமிழ்பால் அவர் கொண்ட நேசம், எல்லாவற்றையும் தாண்டி இந்த மரபுகளின் மீது அவருக்கு இருக்கின்ற பாசம். ஆக ஒரு அருமையான ஒரு நூலை தந்திருக்கின்றார். பொதுவாக திரைப்படங்கள் காதலை கொண்டாடுகிறது, நான் மரியாதைன்னு சொல்லவே மாட்டேன், அது எவனோ ஒருத்தனுக்கு போய் சேர்ந்துடும். திரைப்படங்கள் காதலை கொண்டாடுகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. நேற்றைய கல்யாண பரிசில் இருந்து இன்றைக்கு வருகின்ற அத்தனை படங்களும் காதலைத்தான் சொல்கிறது. ஆனால் 96 ஒரு படம் வந்தது, நட்பு காதலாக மாறும், ஆனால் ஒரு காதலை நட்பாக மாற்றிய படம் அது. அதைத்தான் அவர் தன்னுடைய பாடுபொருளாக எடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே தம்பிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் அதாவது இன்றைக்கி எல்லா திரைப்படங்களும் பாருங்கள், அவன் நண்பனாக இருப்பான், பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படிப்பான், பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பான், அடுத்தல போய் பார்த்தா அவங்க காதலர்களாக பூந்தோட்டத்தில் பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 96 படம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். அவர்கள் காதலர்களாகத்தான் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையினுடைய இறுதியில் அவர் நிறைவு பகுதியில் அவங்க வரும்போது நண்பர்களாகி விடுகிறார்கள். அது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை தான் அந்த இயக்குனருக்கு. அதை தன்னுடைய பாடுபொருளாக எடுத்திருக்கும் போது இது இன்னொன்று சொல்லும்போது என்னென்னா இவருடைய பார்வை மாறுகிறது. இந்த நூலை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு 3 விதமான கோட்பாடுகள் உண்டு. முதலிலே ஒரு அருமையான புரிந்துணர்வு, மெல்லிய வருத்தம், ஒரு தேர்ந்த நடை, இந்த 3மே இந்த நூலில் இருக்கிறது. இந்த நூல் பக்கத்துக்கு பக்கம், அதாவது 96 பக்கங்கள். இந்த 96 கவிதை, 96 அந்த படத்தினுடைய இதை தலைப்பை அடிப்படையாக வச்சு 96 கவிதைகளை வெண்பாக்களை தந்திருக்காரு. இந்த 96 வெண்பாக்களையும் பக்கத்துக்கு ஒன்றாக தான் தாராரு. எல்லாவற்றிலும் சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொன்றுக்கும் தமிழில் எண் தந்திருக்கின்றார். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கி நாம் ரோமன் எழுத்து முறையில் அந்த எழுத்து எல்லாம் இப்போ நான் எழுதக்கூடிய புத்தகங்களில் கூட ரோமன் எழுத்து முறைகள் தான் பக்கங்களுடைய எண் போடுறோம். ஆனால் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா ஒவ்வொரு பக்கமும் தமிழில் அதற்கான எழுத்து வடிவங்களை தந்திருக்கின்றார். முதலில் அதற்காகவே இவருக்கு கைத்தட்டுங்கள். முதல்ல கைத்தட்டு கேட்டு வாங்கினேன். ஏன்னா நிறைய தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க, நான் பேராசிரியர்லாம் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல கைத்தட்டுங்க, நாமே உற்சாகப்படுத்திடுவேன். தம்பி ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு அந்த விஷயம். ஒரு வெண்பா அதாவது இன்றைக்கி ஒரு ஆசிரியப்பா எழுதிடலாம், ஒரு என்சிறு விருத்தத்தில் எழுதிடலாம். வெண்பா எழுதுவது ரொம்ப ரொம்ப கடினம். ஏனென்றால் பெரும் புலவர்கள் கூட வெண்பா எழுதினால் கண்டிப்பாக அது தலை தட்டி நிற்கும். இந்த 96 புத்தகத்தில் எந்த இடத்திலும் அந்த குறை இல்லை. முதல்ல இலக்கண மரபுகளை அவர் சரியாக அதை பின்பற்றி வந்திருக்கிறார் என்பது ஒரு இது. ஒரு வெண்பா எழுதும்போது அதில் ஈரிசை இருக்கலாம், இருசீர் கொண்ட இது இருக்கலாம், இயற்சீர் இருக்கலாம், முச்சீர் காய்ச்சீர் இருக்கலாம், கனிச்சீர் வரக்கூடாது. இயற்சீர் வந்தால் கூட அது என்ன இருக்கணும், நேர்முன் நிறை நிறைமுன் நேர் அந்த வாய்ப்பாட்டுக்கு உட்பட்டு வரணும். அந்த வெண்பா 4 அடியில் இவர் எழுதியிருக்க பூராமே நேரிசை வெண்பா தான், தனிச்சொல் வேணும். இந்த நேரிசை வெண்பாவில் அவர் எழுதும்போது அந்த ஈர்த்து அந்த 4வது சீர் முச்சீராக தான் இருக்கணும். அந்த முச்சீரும் நாள் மலர் காசு பிறப்பு என்ற அடிப்படையில் தான் இருக்கணும். அவர் அதையெல்லாம் அவர் ரொம்ப சரியாக பயன்படுத்திருக்கு. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு இடத்துல நாம் தவறு செய்தால் நம்முடைய பெருமக்கள், தமிழ் அறிந்த பெருமக்கள் அல்லது கவிதையை உணர்ந்த பெருமக்கள் அல்லது செய்யுளை உணர்ந்த பெருமக்கள் சொல்லாங்க தலை தட்டுதுமாங்க. அந்த தலை தட்டுதல் இந்த நூலில் எந்த இடத்திலும் இல்லை. அது ஒரு முக்கியமானது. ஒரு இளைஞர் எழுதும்போது ஒரு குறை, அதாவது குறைன்னு சொல்லணும்னா அது வேற பார்வை. நான் எப்போதுமே ஒரு விமர்சன கூட்டங்களுக்கு வரும்போது நெற்றிக்கண் திரைப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரனுடைய பரம்பரையாக நான் வரமாட்டேன். மகாபாரதத்திலே பீதிவலம் வருவானே தருமன், அந்த பார்வை தான் என்னிடம் எப்போதும் இருக்கும். ஏனென்றால் ஒரு குழந்தை கருப்பாக இருக்கிறது சிவப்பாக இருக்கிறது என்று நாம் சொல்லிவிட்டு போய்விடுவது எளிது. 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த தாய்க்குத்தான் தெரியும் அந்த வலி. அதனால் ஒரு படைப்பாளிக்குத்தான் தெரியும் தன்னுடைய சங்கடங்கள். அந்த வகையிலே இந்த இடத்துல இவர் எந்த இடத்துலையுமே தலை தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலை. ஏன்னா இதை பற்றி நான் அதிகம் ஏன் சொல்ல அந்த நூலுக்குள்ளே போகலன்னா இது அதிகமாக காதல் இருக்குது, என் வயசுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நிலை. அடுத்தல பொதுவாக நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா பெரும்பாலும் காதலை தான் பாடுது. காதலை பாடும்போது அது ஒரு 4 வகையான விதங்களை கையாளுது. தலைவன் கூற்று, தலைவி கூற்று, தோழியின் கூற்று, செவிலியரின் கூற்று.
செவிலியருங்கிறது வளர்ப்பு தாய். இந்த 4 தாயுடைய செவிலியர் செவிலியனுடைய கூற்று, இந்த 4 வகையில் தான் அந்த சங்க இலக்கிய பாடல்கள் வந்து வருது. இதில் வந்து தலைவி கூற்று இருக்கிறது, தலைவன் கூற்று இருக்கிறது, தோழியின் கூற்றும் இருக்கிறது, கவிஞனின் பார்வையும் இருக்கிறது. ஆக ஒரு புரிந்துணர்வு, அதாவது ஒரு தமிழை சரியாக புரிந்து கொண்டு அதன் வழியிலே வருகின்ற ஒரு புரிந்துணர்வு இந்த நூலிலே இருக்கிறது. அது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரியது. அடுத்தால வந்து இந்த இதை சொல்கிறதா இருந்தால், இந்த கவிதைக்குள் வருதா இருந்தால் ஒன்று 2 கவிதைகளை மட்டும் சொல்லிட்டு அப்படி விட்டுருவேன், வேறு ஒன்றுலாம் வேண்டாம். பொதுவாக வந்து எப்போவுமே வென்றாலும் தோற்றாலும் காதல் காதல் தான். அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல் தான். வென்றாலும் தோற்றாலும் காதல் காதல் தான். ஏன்னா தேவதாசும் பார்வதியும் சூழ்நிலைகளால் அவர்கள் காதலை விட்டு அந்த காதல் இந்த நிலையிலிருந்து மாறியிருந்தால் கூட கடைசி வரைக்கும் அவங்களுடைய காதல் அழியவே இல்லை. ஆக வென்றாலும் தோற்றாலும் காதல் காதல் தான். இங்கேயும் அப்படி தான். இங்கே வந்து காதல் நட்பாக மலர்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வகையில் ஒரு நல்ல இது பண்ணியிருக்காரு. இந்த புத்தகத்தினுடைய இதில் நான் காதலைத்தாண்டா சொல்ல போகிறேன், நீ வேறு எதையுமே நினைக்க விடாது, நினச்சி பார்த்துடாத, அதை நினச்சி பார்க்காத, இதை நினச்சி பார்க்காத, நான் காதலைத்தாண்டா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்கிறது. 96 முன் தொழில்விட்ட காதல் 800 ஆண்டானாலும் அப்படியே என்னுடன் இருக்கும். ஆக அந்த முதல் கவிதை கவிஞனுடைய படைப்பினுடைய பார்வையாக இதாக இருக்குது. அதுலேயே அந்த முதல் 2 வரிகளில் சொல்லிட்டாரு, நான் காதலை தான் இந்த புத்தகத்தில் சொல்ல போகிறேன், நீ வேறு எதையும் நினச்சி இந்த புத்தகத்தை திருப்ப வேண்டாம்பா அப்படின்ட்டு முதல்லே சொல்லிடுறாரு. அது ஒரு நல்ல. அது 2வது வந்து ஒரு திரைப்படம் பார்க்கும்போது நம்ம நினச்சிடோன்னா, அது ஒரு அந்த திரைப்படத்தினுடைய கதைக்களம் வந்து கிராமத்தில் வந்து நினச்சிடோன்னா ஒரு கோழி கூவுற மாதிரி ஒரு கோழி கூவுற மாதிரி ஒரு காட்சியை காமிப்பாங்க. இல்லை ஒரு உழவன் வந்து தன்னுடைய தோளில் வந்து ஒரு ஏற்கலப்பை தூக்கி போட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. ரொம்ப அதிகபட்சம் ஒரு தேநீர் கடையில் வந்து 4 பேருக்கு வந்து தேநீர் அடிச்சுட்டு ஊர்வம் வளர்க்குற மாதிரி தான் அந்த திரைப்படத்தினுடைய துவக்கம் இருக்கும். இல்லை நகரமாக இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் எல்ஐசி கட்டடங்களை காமிச்சாங்க. இன்றைக்கி வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி சிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிய பாலத்தை காமிக்காங்க. நம்ம நகர வாழ்க்கைக்கு வந்துட்டேன். இன்னையும் தாண்டி போனோம்னா என்ன கடலையும் சூரியனையும் காட்டுவாங்க. இது வந்து ஒரு படத்தினுடைய துவக்கமாக ஒரு இயக்குனர் அறிமுகப்படுத்துகின்ற காட்சி. இதில் வந்து அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நான் தஞ்சை மண்ணை சுற்றி தான் இந்த கதையை கொண்டு போகிறேன், இந்த புத்தகத்தை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அழகாக சொல்கிறாரு. 3வது பாடல் தரேன், வெளியே பார்த்துடலாம். காற்றை முகர்ந்துப்பார். நான் வந்து கவிதை இந்த வெண்பானுடைய முழு வரிகளையும் படிக்கலை, அது தேர்ந்தெடுத்த ஒரு சில சொற்களை மட்டும் சொல்லுவேன். காற்றை முகர்ந்து பார், மண் மணக்கும் தஞ்சை என் ஊர். காற்றை முகர்ந்து பார், மண் மணக்கும் தஞ்சை என் ஊர் அப்படின்னா அந்த ஊரையே அவர் வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய விதமே வந்து மிக அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது இதையெல்லாமோ சொல்லி அந்த ஊரை தஞ்சாவூருக்கு வந்து எத்தனையோ பெருமைகள் இருக்குது. இன்னொரு கவிதையில் சொல்கிறாரு, தஞ்சாவூருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெருமையான விஷயம். தஞ்சை பெரிய கோயில், தஞ்சாவூர் கத்திரிக்காய், தஞ்சாவூருடைய தலையாட்டி பொம்மை, இதெல்லாம் தஞ்சாவூருக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடியது தான். இதில் ஒரு கவிதையில் வந்து அவர் சொல்கிறாரு, அவர் இதில் வந்து எதிர்மறையாக சொல்கிறாரு, தலையாட்டா பொம்மைன்னு. தஞ்சாவூரில் வந்து தலையாட்டி பொம்மை தான் பெருமை. இவர் தன்னுடைய காதலியை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தலையாட்டா பொம்மைன்னு சொல்கிறாரு. ஆக நிறைய தன்னை அடையாளப்படுத்துகின்ற, தன்னுடைய கவிதையை மேம்படுத்துகின்ற, தன்னுடைய சொற்களை மற்றவர்கள் மத்தியில் எடுத்து செல்லும் போது அதற்கு ஒரு தனித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய முயன்றிருக்கின்றார். எல்லாவற்றையும் தாண்டி மரபில் எழுதும்போது மற்றவங்களுக்கு பிடிக்க கூடாது, மண்டை காஞ்சி அலையணுங்கிற ஒரு சிந்தனை எல்லாத்துக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆனால் இவர் நாம் அன்றாடம் புழக்கத்தில் பயன்படுத்துகின்ற சொற்களைத்தான் இந்த வெண்பாவில் பயன்படுத்தியிருக்கின்றார். அது வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியான விஷயம், ஒரு செய்தி. ஏன்னா ஒரு வெண்பா எழுதும்போது அது வந்து புரியாத தமிழில் தான் எழுதுகிறாங்க. ஆனால் புரியாத சொல்லாக இருந்தால் தான் அது வந்து நமக்கு பெருமை நினைக்கிற இதில் நான் மக்கள் கவிஞன், மக்களோடு தான் இருப்பேன், மரபில் எழுதினான் என்ன, புதிய பாணியில் எழுதினான் என்ன, நான் சொல்லுவது எல்லோருக்கும் போய் சேரணும்னு சொல்கிறாரு. சில இடங்களில் தமிழ் தளர்ந்து மணிப்பிரளவ நடை என்ற ஒரு களத்திற்குள் வந்து கவிதை வந்துட்டுது. ஆனாலும் பொருள் குற்றத்தை விட சொல் குற்றம் இருந்தால் அதை கடந்து போயிடலாம். அந்த வகையில் வந்து நம்ம வந்து அதை நினச்சி தான் விட்டுட்டு போயிடுறோம். பொதுவாக
ஒரு மரபறிந்த ஒரு இளைஞனின் மரபு சார்ந்த ஒரு கவிதையை மரபு சார்ந்த உங்கள் மனங்களில் பதியம் செய்வதற்கு இந்த நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் என்ன எல்லாத்தையும் நல்லதே பாராட்ட ஒரு சின்ன குறையும் சொல்லணும்ல, குறை சொல்லலைன்னா அது வந்து இதாகாதில்ல. அதாவது இவருடைய வெண்பாவனுடைய அதாவது எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் சரி, அந்த கவிதையில் வந்து ஏதாவது ஒரு வரி வந்து அந்த கவிதை எதை சொல்ல வருகிறது என்பதை வந்து உணர்த்தணும். சில வெண்பாக்களில் அது எங்கேயோ கொஞ்சம் இடறி அல்லது அவருடைய ஆர்வத்தின் காரணமாக அவர் கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அன்றைக்கி வந்து வரக்கூடிய இல்லது, துரத்துகிறது மாரிசனாய் ஆசைகள். அந்த துரத்துகிறதுங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லும்போது நமக்கு வந்து ஆடு மாடு துரத்துதா எது துரத்துன்னு தெரியல. மாரிசனாய் வந்து ஏதோ ஒரு மாயை நம்மளை துரத்துக்குன்னு சொல்லிடுறது. அந்த ஆசைகள்ங்கிற வார்த்தையை முடிக்கும்போது என்ன செய்யுது, ஆசை நம்ம எல்லாத்தையும் துரத்திட்டு இருக்குது, ஒரு மாயை வலையை விரித்து துரத்திட்டு இருக்கிறது வந்து ஒரு கவிதை. இது நான் எழுதுனது தான். இதே மாதிரி வந்து போன வாரம் குமுதத்தில் கூட ஒரு கவிதை வந்திருந்து, மழை இல்லைன்னா நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம், ஐயோ மழையே காணுமடா, என்னடா ஒரே வெப்பமாக இருக்குன்னு சொல்லி புலம்புதான் இல்லையா. மழை விழுகிறது, ஏன்னா அவன் துண்டை காணும் துணியை காணுன்னு சொல்லிட்டு ஓடி தான் நனைய முடியாமல் அவன் அந்த கவிஞன் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறான். நீங்கள் சொல்லவே வேண்டாம். நிறைய சொல்லலாம் வேண்டாம். நனைவதற்கு பயப்படுகிறார்கள் யாருக்காக இந்த மழை, நனைவதற்காக பயப்படுகின்றார்கள் யாருக்காக இந்த மழை. இது வந்து குமுதத்தில் போன வாரம் வந்த ஒரு கவிதை. அந்த ஒரு கவிதை வந்து முதல் வரி வந்து எதை சொல்ல வருகிறது புரியாட்டாளோட பயப்படுகிறார்கள்ங்கிறது எதையோ சொல்லலாம். ஆனால் அந்த மழை என்பது அது வந்து ஒரு நிறைவு பகுதியாக வந்து புரிய வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கணும். அந்த மாதிரி இவருடைய அந்த வெண்பாக்களில் வந்து சில இடங்களில் ஒரு சின்ன கவனக்குறைவு, நான் அதோட ஆர்வத்தை அவர் வந்து மற்ற அந்த இலக்கணங்கள் இந்த இதெல்லாம் தலை தட்டுறதா அது வைக்கா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இதை கவனிக்க விட்டு மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். இருப்பினும் ஒரு இளைஞன் மிக அருமையாக திறமையாக ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாடுபொருளை எடுத்து இந்த வெண்பா 96 என்ற நூலை தந்திருப்பதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக கைத்தட்டி வர வாய்ப்புக்கு நன்றி. தொடர்ந்து நூலாசிரியர் கவிஞர் சேதுபாலா அவர்கள் ஏற்புரை. ஆமாம், நான் மேலே நிற்க வேண்டாம், இருக்கட்டும். என்னை ஆளாக்கி ஒருவாறு எழுத வைத்த அன்னை தமிழுக்கு தலை வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறப்பாக ஒரு திறனாய்வு திருவிழா நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இலக்கிய திருவிழா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், நூல் வெளியீட்டு விழான்னு கேள்விப்பட்டிருப்போம். திறனாய்வு திருவிழா அப்படின்றது ஒரு புதுமை. அதுவும் ஒரே நாளில் வந்து 10 புத்தகங்கள் 10 அமர்வுகள் ஒரே மேடையில் திறனாய்வு செய்யப்படுது அப்படின்றது ஒரு புதுமை. அதை ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பாப்பாக்குடி ரா செல்வமணி அண்ணனுக்கும் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். படத்தை பற்றி ஜெயபாலன் ஐயா ஒரு கோணம் வச்சாங்க, காதலை நட்பாக்கிய படம் அப்படின்னு. கேட்கவே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆமாம், நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 1-2 படங்களில் தான் வந்து நட்பு இறுதி வரை நட்பாகவே இருக்கும், மற்றபடி நட்பு வந்து காதலாக மாறிடும். இந்த படத்தை இந்த ஒரு கோணத்தில் ஜெயபாலன் ஐயா சொல்லியிருந்தது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. தமிழில் எண்களை குறிப்பிட முடியுமா, 1, 2ன்னு எழுதுறது போக குறியீடாக குறிப்பிட முடியுமான்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலேயே இந்த புத்தகத்தை அச்சாக்கும்போது தமிழ் எண்களும் வேணும் அப்படின்றதுக்காகவே அதை சேர்த்துருந்தோம். அப்புறம் மணிப்பிரவாள நடை இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த புத்தகம் ஒரு தூய தமிழ் பற்றாளரால் திறனாய்வு செய்யப்படுகிறது அப்படின்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எங்கேயுமே பிறமொழிச்சொல் கலக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கொள்கையும் கூட. எங்கே அது கவனக்குறையாக விட்டேன்னு தெரியல. ஏன்னா முதல் வெண்பாலே வந்து காவியம்னு தான் முதல்ல எழுதினேன், அப்புறமா அதை காப்பியம்னு மாற்றினேன். காவியம் தமிழ் கிடையாது அப்படின்றனால. அதனால் அது எங்கேன்னு நான் அப்புறமா கேட்டு அதை மாற்றணும். பொருள் முடிவுன்றதுக்கு வந்து என்னென்னா, அந்த படத்தில் அவங்க பேசுகிற காட்சிகள் நினைக்கிற எண்ணங்கள் அதை தான் வந்து நம்ம வெண்பாவாக மாற்றணும். ரொம்ப தொடக்க காலத்தில் எழுதுனதுனால இதில் வந்து அந்த மாதிரி ஒரு பொருள் முடிவு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருந்திருக்கும். அதெல்லாம் சுட்டி காட்டினதுக்கும் நன்றி. நிறைய நிறைகளும் வந்து சொன்னாங்க. இதோடைய நோக்கம் புழக்கத்தில் இருக்கிற தமிழ் சொற்களை தான் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து புத்தகமாக ஆக்குறதுக்கான நோக்கங்களில் ஒன்று முதன்மையானதாக என்ன இருந்துச்சுன்னா, இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து நிறைய பேர் வந்து செய்யுள் பக்கம் வர்றதே இல்லை. கவிதை, கதை, புதினம், சிறுகதை, புதினம், அப்புறம் கட்டுரை, அதோடு நின்றுறாங்க. கட்டுரையே நிறைய பேர் படிக்கிறது இல்லை.
அப்படியே போனால் கட்டுரையோடு நின்றுடுறாங்க, செய்யுள் பக்கம் வர்றதே இல்லை அப்படின்ற ஒரு தோற்றம், ஒரு கருத்து இருக்குது. அப்போது செய்யுள்னாலே கடினமாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தினால தானே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்போது ஒரு படத்தை வச்சு செய்வோம், நிறைய பேரால் கொண்டாடப்பட்ட ஒரு படத்தை வச்சு நம்ம வந்து ஒரு செய்யுள் இலக்கியம் கொடுப்போம். அப்போ அதை பேரை பார்த்த உடனே நிறைய பேருக்கு படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒன்று படித்து பார்க்கவும் எளிமையாக இருந்தால் இப்படி தான் இருக்குமோ செய்யுள் எல்லாம், அப்போ நம்ம படிக்கலாம் போலையே. ஏன்னா எளிய திருக்குறள் 300ன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி நசன் அவர்கள் ஒரு தொகுப்பு PDF மாதிரி ஒன்று வளம் வந்துட்டுருக்கு இணையத்தில். அதில் பார்த்தா நிறைய குறள்கள் நமக்கு படித்த உடனே பொருள் விளங்கக்கூடிய திருக்குறள்களாக இருக்குது. நம்ம எல்லாருமே திருக்குறள்லாம் படித்தா பொருள் விளங்காதோ அப்படின்ற ஒரு மாயை இருக்குல்ல, அதை கட்டுடைக்கிற மாதிரி ஒரு தொகுப்பு அது. அந்த மாதிரி செய்யுளை வந்து நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கமும் இந்த புத்தகத்தை அச்சாக்கும் போது இருந்துச்சு. அதனால தான் புழக்கத்தில் இருக்கிற சொற்களையே கொண்டு இதை ஆக்கணும். இந்த புத்தகத்தையும் இந்த 10 புத்தகங்களோடு ஒன்றாக தேர்ந்தெடுத்தமைக்கு தேர்வுக்குழுவுக்கு நன்றி. நற்றுணையாவது நம் தமிழ் அண்ணங்கே. நன்றி. ரொம்ப சிறப்பாக 3:22க்கு முடியணும், கரெக்டாக முடிஞ்சிட்டு 3:22. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக தினகரன் பத்திரிகையில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிற மயிலேறும் பெருமாள் பாப்பாக்குடி செல்வமணியுடைய நிறைய செய்தி பத்திரிகையில் ஏறி இருக்குன்னா அது மயிலேறும் பெருமாள்னால காரணம். அவர் இப்போது வருகை தந்து சிறப்பு செய்கின்றார். முதலாவதாக நம்முடைய தலைமை தாங்கிய நல்லாசிரியர் சே. ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார். 3 பேத்துக்கு நீங்கள் தான். சாருக்கு. அடுத்து யாருக்கு? திறனாய்வாளர் தூய தமிழ் பற்றாளர் ஐயா ஜெயபாலன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து நூலாசிரியர் கவிஞர் சேதுபாலா அவர்களுக்கு இப்போது நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.